ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2023 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம், கார்த்திகை மாதம் 20ஆம் நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை 10:32 பிறகு ராசிக்குள் நுழைந்து விடுகிறாருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள், மேலும் நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. சுறுசுறுப்பு கொடுங்க, அதனால காரிய வெற்றிகள் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்க வியாபாரத்துல கொஞ்சம் நீங்க பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் இன்னும் அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியுங்க. தனித்து செயல்படக்கூடிய வியாபாரிகள், அதாவது சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கிறவங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நல்ல பிசினஸ்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க. கணிசமான ஒரு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன லாபம் மூலமாக ஏற்படும். ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மேக்சிமம் நிறைய காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லா ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாகும். விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல அதிகமாக ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. சகோதர சகோதரிகள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க உங்களுடன் பிறந்தவர்கள் ரெடியா இருப்பாங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கிடைக்கும். அப்படின்றதுனால பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம். உங்க வியாபார ரீதியாக அந்த பயணங்கள் அமையலாம், அல்லது உங்க பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம். எந்த விதமான பயணங்களையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அலுவலக பணிகளை உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உற்சாகமாக சுறுசுறுப்பாக உங்க வேலைகளை செய்து முடித்து ஒரு கெத்தை காட்ட முடியுங்க. உங்களது உடல் ஆரோக்கியமும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரும். அதனால உங்க வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து பதவி உயர்வுகள் குறித்த நல்ல தகவலை நீங்கள் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ஸோ அனைத்து வயதினருக்குமே அனைத்து விதமான நன்மைகளும் இன்னைக்கு காத்திருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ நீங்க கொஞ்சம் லேசா ட்ரை பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் கைகூடி வருங்க. திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம முதல்ல போய் பேசலாமா, திருமண விஷயமாக நம்ம முதல்ல பேசலாமா, இல்லை அவங்களே பேசினா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சில யோசனையிலே இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் இந்த பேச்சை ஆரம்பிச்சீங்கன்னா போதும், கப்புன்னு கற்பூர மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஆமாங்க இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலான்ட்டு அவங்களும் உற்சாகமாயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய திருமண ஐடியாக்களை இன்னைக்கு செயல்படுத்துங்க. உங்க வீட்டில் விரைவிலேயே மங்கள யோகம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள். நல்ல ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு நிறைய பேருக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக ஏற்படுங்க. நல்ல ஒரு உள்ள தெளிவு, நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உற்சாகமாக இருக்குவீங்க. அதன் மூலமாக உங்களது பெரும்பாலான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் நிறைய புதிய நிதி திட்டங்களை நீங்கள் இன்றைய தினம் அறியப்படுவீங்க. உங்ககிட்ட நிறைய ஆஃபர் இன்னைக்கு சேரும். அந்த ஆஃபர்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக விஷயங்களை நீங்க ரொம்ப கவனமாக எந்த ஒரு ஒப்பந்தங்களிலும் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. இன்னைக்கு கவனமா செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல கடமைகள்ல இன்னைக்கு சின்ன சின்ன தொய்வுகள் ஏற்படலாம், ஆனால் சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும். சில அந்நியர்கள் மூலமாக அவங்க ஒத்துழைப்பு மூலமாக காரியங்கள் அதிகமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற மனதிற்கு நீங்க காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்க பொறுமையாக தாங்க இருக்கணும். காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்றதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை இல்லைங்கிறதுனால
ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. இன்னைக்கு காதல் நீங்க வெளிப்படுத்தாதீங்க. அது எதிர்மறையான ரிசல்ட்ட கொண்டு வந்து தந்துரும். ஸோ சின்ன சின்ன தோல்விகள் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதுலேருந்து நீங்க பாடம் கத்துக்கணுங்க. பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் உங்க துறையில நீங்க வந்து பெஸ்ட்டாக உணருவீங்க. உங்க துறையில நீங்க தான் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு உள்ளுணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க. மேலும் உங்க வேலைகள் மூலமாக நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். அது இன்னும் உங்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தி தரும். சக ஊழியர்கள் கூட உங்களை பாராட்டுவாங்க. முதலாளி உங்க வேலைகளை பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பாரு. உயரதிகாரிகளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. வியாபாரத்துல நல்ல தனலாபம் உங்களால் ஈட்ட முடியுங்கிறதுனால வியாபாரிகள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நீங்க ஓய்வு நேரத்துல தேவையில்லாத சிக்கல்கள்லாம் சிக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான இடங்களுக்கு போயிட்டு வாங்க. ஓய்வு நேரத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான ஏதாவது ஒரு இறை வழிபாடுகள் குறித்த மத இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு நிம்மதியை தர வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக சில டென்ஷன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கக்கூடிய தகராறுகளை நீங்க வந்து டென்ஷன்ல வந்து மனசுல ஏத்திக்காம கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இனிமையாக அனுபவிக்கிறதுக்காக உட்காந்து பேசி உங்க வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் மனம் விட்டு பேசணுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை அழகாக மாறும். ஸோ நல்ல ஒரு தெளிவும் நல்ல ஒரு புரிதலும் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்பட உட்காந்து பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் உங்களது முயற்சிகளை கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். குறிப்பாக கூட்டு வியாபார பணிகளில் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது நல்ல வெற்றிகளை பெற்றுத்தருங்க. ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு, விளையாட்டில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க தருணத்தில் கொடுப்பாங்க. அதன் மூலமாக ஆனந்தமாக இருப்பீங்க. டிராவல் பண்ணுவதன் மூலமாக புதிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசி நல்ல ஒரு தெளிவை நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாளுங்க. அது தாராளமாக நீங்கள் செஞ்சே ஆகணும். அப்போதான் சில சங்கடங்களை நீங்கள் வந்து தவிர்க்க முடியுங்க. உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. எனவே ஆதரவு பெருகும், நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். உட்காந்து மனம் விட்டு பேசுவது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.